today what changes that have happened in my life. அவர் எனக்கு எந்த வகையிலே உதவி செய்தார்? How he helped me. அவரை நான் ஏற்றுக்கொண்டால், அவரை நான் அறிந்திருக்கிறபடினாலே என் வாழ்க்கை என்னவாய் மாறும்? So what will happen to my life if I accept him as my savior? இவர் ஒரு தெய்வம் என்றால் உண்மையாகவே இவர் தெய்வம் தானா? If he is a God, is he a true and living God? இவர்தான் தெய்வம் என்றால் இவர் என் வாழ்க்கையை என்ன செய்தார்? So if he is a true God and a living God, and what he has done in my life, இவர் என் வாழ்க்கையை என்ன செய்வார்? and what he is going to do in my life, இவரை நான் அறிந்து கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அதனால் எனக்கு கிடைக்கிற லாபம் என்ன? and what's the benefit that I'm going to get by receiving Jesus Christ as my savior? இப்படி अनेक கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். So you might have come here with lot of questions in your mind. உங்கள் கேள்விகளுக்கு பதில் தர நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம், ஆயத்தமா இருக்கிறோம். So we are very much encouraged and excited to answer all your questions here. ஆனால் அதற்கு நீங்கள் கவனமாகவும் உற்சாகமாகவும் இருந்து சொல்கிற வார்த்தையை கவனிப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையை பிரட்டி போடுகிறதான நாளாய் கண்டிப்பாக இந்த இரவு அமையும். So you have to listen carefully to what we are saying here so that it would turn your life upside down. இயேசுவை மெய்யான தேவன் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம், கிராமங்களிலே வந்து சொல்லுகிறோம், தெருக்கள் வேதத்தை வேற சுமந்து கொள்கிறோம், இந்த வசனத்தை வேற சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே இது செய்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம், இவர்களுக்கு என்ன லாபம் என்ற கேள்வியும் உங்களுக்கு வரும். So we proclaim the word of God and into the villages. So you might ask, what is the benefit of receiving Jesus as a savior? அது மாத்திரமல்ல, இங்கு சென்றால் நமக்கு இவர்களுக்கு இதையெல்லாம் செய்வது நிமித்தம் பணம் கிடைக்கிறதா? So are they receiving any financial gains out of it? அந்த நோக்கத்தோடு இதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா? Are they doing that with that purpose in their minds? இன்னைக்கு இந்த கேள்வி சபையிலே ஒரு போதகராய் நானே வெளிப்படையாக சொல்லுகிறேன். So I am giving it to you transparently right before you as a pastor of this church. இந்த கேள்விகள் மக்கள் மத்தியிலே கிடக்கிறது. ஒரு சிலர் நேரடியாக எங்களிடம் கேட்கிறார்கள், ஒரு சிலர் எங்களிடத்தில் கேட்காவிட்டாலும் அவர்களுடைய இருதயத்தின் நினைவை நாங்கள் அறிகிறோம். ஒரு சிலர் மற்றவர்களை விட்டு கேட்டு எங்களுக்கு இந்த காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். So a lot of people have this in their minds, whether we are receiving any financial benefits out of preaching Jesus as the savior. ஆனால் இந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்று இரவு நாங்கள் ஏன் பைபிள் எடுக்க வேண்டும், நாங்கள் ஏன் கிராமங்களுக்கு வர வேண்டும், பட்டணங்களுக்கு போக வேண்டும், இந்த பைபிளை வாசிக்க வேண்டும், நாங்கள் சினிமா பார்க்காம இருக்க வேண்டும், நாங்கள் வந்து எல்லாவற்றிலுமே ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் என்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், எங்களுக்கு என்ன ஆதாயம் என்பது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள போகிறீர்கள். So you are going to know what is the benefit or for what's the purpose that we are going around here. நாங்கள் இந்த பணத்திற்காக இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. We have not accepted Jesus Christ for money or financial blessings. ஒரு உணவுக்காக நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. Or for any kind of need for food. ஒரு வேற ஏதும் ஒரு ஆதாயத்திற்காகவோ உதவிக்காகவோ இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. Or any gains or any help from us. இந்த இயேசு தெய்வம் என்பதை நாங்கள் முழுமையாய் அறிந்து கொண்டபடினாலே அவரை ஏற்றுக்கொண்டோம். Because we have known that he is the true God, that's why we have accepted him. இந்த வேதம் மிகவும் முக்கியமானது. ஏன் என்று சொன்னால் இதை இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்த தேவன் இதிலே அவருடைய வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். And this Bible is very important because God, the creator of this world, has written the words in it. இந்த வார்த்தையை நாங்கள் வாசித்து அதனுடைய அர்த்தத்தை அறிந்து விட்ட பொழுது நாங்கள் போட்டிருக்கிற இந்த கண்ணாடியை விட இந்த வேதத்தினுடைய தெளிவான வார்த்தைகளுடைய விளக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுப்படுத்தபடினாலே இந்த உலகம் எப்படி தோன்றியது, இந்த உலகத்தில் என்ன நடந்தது, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்க போகிறது என்பதை நாங்கள் தெளிவாய் உணர்ந்து கொண்டபடினாலே உலகத்தை அறிந்து விட்டோம், மெய்யான தேவனை அறிந்து விட்டோம். அதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். So when we read the Bible, the word of God is very clear and it teaches about the creation of this world and the destruction and the second coming of Jesus. So we all know, we have known very clear and very precise about everything. ஆகவேதான் அன்பு தேவ பிள்ளைகளே,
இந்த எல்லா பிரயாசங்களும் இந்த உண்மையை சொல்வதற்கு நாங்கள் தயங்குவதில்லை. எங்கு வேணாலும் செல்கிறோம், எங்கு வேணாலும் சொல்லுகிறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த உண்மை அறிந்திருக்கப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு இந்த உண்மை அறியாம இருக்கபடினாலே நாங்கள் மட்டும் நல்லா இருந்தா போதாது, நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த பொக்கிஷத்தை மனுக்குலம் எல்லோரும் பெற்றுக்கொள்ளும் என்பதற்காக தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். So we are not hesitant to deliver the message of God so that every people in this world could be saved by knowing Jesus Christ as a Savior. ஐயா, நீங்கள் சொன்னது எல்லாமே எங்களுக்கு சற்று புரிந்திருக்கிறது, சற்று புரியவில்லை. ஆனால் நாங்கள் ஏதோ ஒன்றை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்கள், சொல்ல விரும்புகிறீர்கள். இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது, நாங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை, ஒரு உணர்வு உங்கள் கண்களில் எனக்கு இப்பொழுது தெரிகிறது. So if you have a longing in your heart to know about what is there in what we preach, அதற்காக தான் இன்று இரவு வந்திருக்கிறோம். இது என்ன சொல்லப்படுது, இது என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுகிறது அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பலாம். இதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்வதற்காக தான் அன்பு ஊழியர் வந்திருக்கிறார். So that is why we have gathered here and to say that good news, the preacher has come in the midst of us. இன்று உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் உங்கள் கண்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க, உங்கள் செவிகளை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்கள் என்று சொன்னால், சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரை நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நான் முன்பதாக சொன்னது போல உங்கள் வாழ்க்கை இந்த நாளிலே பிரட்டி போடத்தக்கதாய் ஒரு மெய்யான தேவனை நீங்கள் அறிவீர்கள். So today your eyes will be opened and you will be getting a new revelation of life if you accept Jesus as a Savior. அதற்காகவே இன்று நாம் கூடி வந்திருக்கிறோம். That is why we have gathered here. அநேகருக்கு இங்க அந்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையும் இருக்கிறது, அதே நேரத்தில் நேரம் கடந்து போய்விடுமோ என்கிற பயமும் இருக்கிறது. A lot of people are having the longing in their hearts to know about it, and at the same time we have நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்வீர்கள், அறிந்து கொள்ள வேண்டியவைகளை அறிந்து கொள்ள போகிறீர்கள். அதே நேரத்தில் கால தாமதம் இல்லாமல் ஏற்ற நேரத்திலும் நீங்கள் வீடு பத்திரமாய் போய் சேர்ந்து விடுவீர்கள். கவலையே படாதீர்கள். So you are going to learn what you want to learn and go soon to your home. ஓகே, ஃபைன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அதற்காகத்தான் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். நாம் அப்படியே எழுந்திருந்து நாம் சிறிது நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நான் ஏன் முன்பதாகவே சில காரியங்களை பேசினேன் என்று சொன்னால், உங்களுக்கு இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை மட்டும் இருந்தா போதாது, உங்களுக்கே தெரியாம இப்ப ஆண்டவர் உங்களை தொடுவதையும் உங்களை நிரப்புவதையும் உணர முடியும். அதனால உங்களால எழுந்து நிற்க முடியும்